மின்சார துண்டிப்பால் நீட் தேர்வு எழுத முடியாமல் போனதால் முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் அதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்ட 13 மாணவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் மதன் விவரம் என்ன? இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் அன்றைய தினம் சென்னையில் கடும் மழை பெய்தது. இதன் காரணமாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என்று கூறி மறுதேர்வு நடத்த கூறிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 13 மாணவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு தனி நீதிபதி குமரப்பன் முன்பு விசாரணைக்கு வந்த போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்வுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதால் மறுதேர்வு எழுத அனுமதிக்க முடியாது என்று தேசிய தேர்வு முகமை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட தனி நீதிபதி மத்திய அரசு நடத்திய விசாரணை எடுக்கப்பட்டுள்ள முடிவு நியாயமானது என்றும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எதிரில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறி அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து இந்த மாணவர்கள் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். இந்த மனுதான் இன்று நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரிக்க வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் அதன் வழக்கறிஞர் இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுவது தவறு என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் 480 மாணவர்கள் தேர்வு எழுதியதாகவும் 13 பேர் மட்டுமே இங்கு வழக்கு தொடர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தற்போது தனி நீதிபதியுடைய அந்த உத்தரவில் தான் தலையிட முடியாது என்று தெரிவித்தார்கள். அதே போல அந்த தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்கப்பட்டது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.